இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. இதை பற்றி கூட நான் ஏற்கனவே ஒரு பதிவில் பேசியிருப்பேன். எதுக்கு நான் மறுபடியும் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு சமீபத்தில் நான் இதை குறித்து நான் நிறைய இந்த வாழ்க்கை திறவுகளை பற்றி பேசணும்னு நினச்சேன். அப்போ அன்பை பற்றியே பேசிகிட்டு வரோம். அன்பு, தனி மனித அன்பு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கும் அந்த அன்பு முக்கியம், அந்த அன்பின் மையம் முக்கியம். அது அந்த அன்பின் மையம் முக்கியன்றதை நம்ம நமக்குள்ளே இருந்து எடுத்து வெளியே கொடுக்கணும், நம்ம வெளியிருந்து உள்ளே வாங்கிறது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் திரு பழக்கருப்பையா அவர்கள் தினமணி ஒரு 4/8 ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருந்தார். அதில் ஆனால் குடும்பம் சிதையக்கூடாது அப்படின்னு ஒரு அற்புதமான கட்டுரை. நான் ஏற்கனவே இந்த குடும்பத்தை பற்றி ஒரு பல பதிவுகள் போடணும்னு நினச்சேன். எங்கே குடும்பம் சிதையாமல், அந்த அமைப்பு சிதையாமல் இருக்குதோ அங்கே அந்த நாடு நல்லா இருக்குது. எங்கே குடும்பங்கிற அமைப்பு சிதைஞ்சு போச்சோ அங்கே நாடு நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேயர்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு பெரிய அறிஞர். அவர் சொல்லுவார், குடும்ப அமைப்பு சரியாக இருந்தால் அங்கே சமூக அமைப்பு சரியாக இருக்கும். அப்போ குடும்பம் தான் சமூக அமைப்பை சரி பண்ணுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தனி மனிதன் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லா இருந்தால் சமூகம் நல்லாயிருக்கும், சமூகம் நல்லா இருந்தால் அங்கே இருக்கிற அரசும் அரசியலும் ஆட்சியும் நல்லாயிருக்கும். அந்த ஆட்சி, அரசு, அரசாங்கம் நல்லா இருந்ததுன்னா அந்த நாடு நல்லாயிருக்கும். அந்த நாடு நல்லா இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி மற்ற நாடுகள் நல்லாயிருக்கும், உலகம் நல்லாயிருக்கும். அப்போ தனி மனிதனுடைய அந்த அன்பின் மையம் ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ அவர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பதிவு அது, அந்த கட்டுரை. அவர் ஒரு அற்புதமான பழக்கருப்பையா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு தமிழ் ஆர்வலர், தமிழை பற்றி நிறைய வாசித்தவர், பேசினா கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவருடைய கட்டுரை படித்த உடனே நான் ஏற்கனவே இது கொடுத்து நான் பேச நினச்சேன் இல்லையா, அதனால் இப்போ இதை பகிர்ந்துக்கலாம் வாழ்க்கை திறவுகோல்னு எனக்கு தோணுச்சு. பாருங்கள், வாழ்க்கை திறவுகோலில் நாம் சொல்கிற மாதிரி எல்லா பக்கங்களையும் அலச போகிறோம். அதில் அன்பின் தான் மையம்னு சொன்னோம். அந்த அன்பு மையம் எங்கே நமக்கு இருக்கணும் அப்படின்னா, குடும்பங்கிற அந்த அமைப்பில் நாம் குடும்பங்கிற அமைப்புக்குள்ளே தரணும் அன்பை. நம்ம முதல்ல செலுத்தணும் தம் குழந்தைகள் மேலே, நம்ம தாய் தந்தைகள் மேலே, அங்கே இருக்கிற மற்ற நபர்கள் மேலே, அங்கே வளர்க்கப்படுகிற உயிர்கள் மேலே எல்லாம் நாம் எதுக்கு அந்த காலத்தில் பூனையை வளர்த்தாங்க, நாயை வளர்த்தாங்க, இதெல்லாம் எதுக்கு வளர்த்தாங்கன்னா அன்பினுடைய மையத்தை அவங்க விரிவுபடுத்துகிறாங்க. அவங்க முட்டாள்கள் மாதிரி தான் வாழ்ந்தாங்க முதல்ல. ஒரு வேட்டை சமூகத்திலேருந்து நம்ம மாறணும் இல்லையா? அப்படி மாறும்போது எப்படி ஆச்சுன்னா, முதல் அமைச்ச குடும்பம், அந்த குடும்பஸ்தானம், அந்த குடும்ப அமைப்பு. எப்போ அவன் குடும்ப அமைப்புக்கு வந்தானோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாகரிகம் ஆகிப்போச்சு. அவன் அந்த குடும்ப அமைப்புக்கு வந்த உடனே என்ன ஆகிப்போச்சுன்னா, மனிதன் மேதாவி ஆகக்கூடிய ஒரு பாதையில் போக ஆரம்பித்தான், பயணிக்க ஆரம்பித்தான். முதல்ல தன்னுடைய சொந்த நபர்களை அவன் அன்பு காட்டினான், பக்கத்தில் அன்பு காட்டினான், உயிர்கள்கிட்ட அன்பு காட்டினான், அதுக்கப்புறம் உலகத்துக்கே அன்பு காட்டினான். தான் வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னே சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த உலகமே ஒரு குடும்பம். இந்த குடும்பன்ற நிலை எங்கே வரும் அப்படின்னா, நமக்கு அன்பின் மையம் தன்னளவில் நமக்கு இருக்கிற அந்த புதையலை புரிஞ்சுக்கிட்டோம்னா தானாகவே வந்துடும். அதனால தான் அவர் ஒரு நல்ல 4-5 விஷயம் குறிப்பிட்டிருந்தார். அதை மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் எப்படி ஒரு மனிதன்கிற ஒரு வாழ்வியலே ஒரு பசியும் காமமும் தான் தைக்கப்பட்டிருக்குது பிறக்கிற போதே. அப்படி பிறக்கப்பட்ட மனிதன் என்ன செய்கிறான்னா, நாளடைவில் அவன் உணர்வும், அவனுடைய உணவும், அவனுடைய மற்ற நடைமுறைகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அன்பை அவன் வெளிப்படுத்தும் போது தான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பை அவன் வெளிமுகப்படுத்தும் போது தான் அந்த நாகரிக பண்புகளிலும் அந்த நாகரிகத்தினுடைய தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுது. வெளிப்படத்தான் அவனுக்கு உலகம் புரிகிறதுன்னு சொல்லி ஒரு மையத்தினுடைய விஷயத்தை தான் அங்கே அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டிருந்தார். ஒரு ஆடு மாடுகள் கூட கொஞ்ச காலத்துக்கு தான் அந்த தன்னுடைய குட்டிக்கும் தன்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்த மற்ற உயிர்களுக்கும் அது கொஞ்ச காலம்தான் அந்த அன்பு காட்டும், அதுக்கப்புறம் விழுந்துடும். அதனால தான் கண்ணாசன் ஐயா சொல்லுவார் ஒரு பாட்டில், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. பாப்பா, அற்புதம். அதாவது
மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா நோய். ஏன்னா பந்தம் பாசம் பற்றுலாம் நம்ம எப்போ உருவாக்குறோம் அப்படின்னா அந்த அன்பின் மையம் வெளிவரும்போது தான் உருவாக்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பாசமே நமக்கு வந்து விஷமாயிடுது. பாசம்னா என்ன, வழுக்கில் நிறைந்தது ஒரு அர்த்தம் இருக்குது, அது ஒரு விஷமும் அர்த்தம் இருக்குது, அது பல்வேறு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த குடும்பம்ன்ற வரும்போது தான் அவன் என்ன ஆகுதுன்னா அந்த சமூகங்கிறதுக்கே அவன் வந்து ஒரு இங்கே ஒரு ஒத்திகை பார்க்குற மாதிரியே ஒரு நாற்றங்கள் மாதிரி என் குடும்பம் இருக்கிறதால் தான் சமூகங்கிற விளைச்சல் நம்ம பெருக்க முடியும். அந்த வகையில் இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஏஐ கூட வந்துடுச்சு, என்ன சொல்கிறோம், செயற்கை நுண்ணறிவு வந்துடுச்சு. இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கிறோம். விண்ணுலகம் போயிட்டோம், இங்கே மண்ணுலகத்துக்கு அடி வரைக்கும் போயிட்டோம். இந்த பக்கம் எல்லா திசைகளுக்கும் அனுப்பிட்டோம். ஒன்றும் இல்லை. இப்போ ஷேக் ஹசீனா வந்தாங்க, கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு பிளேன் ஒரு இணையதளம்னு ஒரு ஃப்ளைட்டு இணையதளம், அதில் பாருங்கள் அந்த அம்மா அங்கேருந்து வங்காளத்துலேருந்து வராங்க. 29,000 பேர் நேரடியாகவே அந்த காட்சியை பார்த்துருக்குறாங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எந்த வானத்தில் எந்த விமானம் போனாலும் எங்கே போகுதுன்னு பார்க்குற அளவுக்கு விஞ்ஞானம் நமக்கு வந்துருச்சு கையில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குடும்பங்கிற அமைப்பு சிறஞ்சி போயிடுமோன்னு பயமாக இருக்குது. என்ன காரணம்னா இன்றைக்கி விவாகரத்து நடக்கிற எல்லா கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா குடும்ப கோர்ட்டில் அதிகமாக விவாகரத்து தான் இருக்குது. சமீபத்தில் போன வாரங்க பெங்களூரில் ஒரு செய்தி, காலையில் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி மாலையில் 2 பேருக்கு சண்டை வந்துடுது. அந்த கல்யாணம் பண்ண ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வரும்போது கத்தி எடுத்து குத்திக்கிறாங்க. அதை குத்தும் போது பெண்ணுக்கு அதிகமாக குத்துப்பட்டு செத்து போகிறாங்க. ஆண் பிழைச்சிக்கிட்டான். அது என்னாச்சுன்னு தெரியல. அதை நான் உள்ளுக்குள்ளே படிக்கவே விரும்பலை, தலைப்பை மட்டும் பார்த்தேன். அட பாவிகளா, எப்படிப்பட்ட ஒரு திருமணம், ஒரு இல்வாழ்க்கைன்னு ஐயா வள்ளுவர் ஐயா சொல்லுவார். 5வது அதிகாரத்தினுடைய 50வது குறள். அது 5வது அதிகாரத்தில் 5வது கடைசி குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறார். குடும்ப நிலையில் வந்து தான் நீங்கள் சரியாக வாழ முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் நிறைய பேர் பொது மேடையில் சொல்லுவாங்க வையத்துள் வாழும், பொது விஷயங்களை பொது துறைகளெல்லாம் நீங்கள் பெருசு கிடையாது. முதல்ல அவங்க வைக்கிறார் பாருங்க 50வது குறளில், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அந்த வாழ்வாங்கு வாழ்றதுக்கு என்ன வேணும், இல்வாழ்க்கையை வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாழ்க்கை துணை நலமும் வைப்பார். வாழ்க்கை துணை நலம் அற்புதமான ஒரு பெண்மையினுடைய அவருடைய பண்புகளை வந்து தனித்தனி கூறுகளாக வைப்பார். அதில் தான் தெய்வம் தொழால் வரும். அதில் தான் வந்து இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடைன்றார். ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி மட்டும் நல்லவளாக இருந்துட்டாள்னா, அவள் வந்து உண்மையானவளாக இருந்துட்டாள்னா அது இல்லாததே கிடையாது. அந்த மனைவி மட்டும் சரியாக அமையலனா அது அங்கே என்ன எது இருந்து பிரயோஜனம் கிடையாது, எதுவும் இல்லாத மாதிரி தான்னுவார். அதுக்கு அடுத்த அதிகாரம் சொல்லுவார் மக்கள் சிறப்புன்னு, ஒரு குழந்தையுடைய தன்மை என்னான்னு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம பொக்கிஷங்களையே நம்ம பார்க்க தவறிட்டோம். ஏற்கனவே பாருங்கள், அதிலேயே 15வது அதிகாரம் வைப்பார், பிறனில் விழையாமைன்னு வைப்பார். அந்த பிறனில் விழையாமைன்றது எப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒழுக்கம் கற்புன்னு சொல்கிறாங்களோ, அந்த பிறன் இல் விழையாமைன்னு ஆணுக்கு ஒழுக்கம் சொல்கிறார். அது அற்புதமான 10 குறள் வரும். அதில் தான் பிறன்மனை நோக்கா பேராண்மை குறள் அதில் தான் வரும். குடிமைன்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். குடி செயல் வகைன்னு வைக்கிறார். குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும்னுவார். குடி செயல் வகையில் அற்புதமான குறள் அது. அதாவது குடி செய்பவனுக்கு தன் குடும்பத்தோடைய மேன்மைக்காக பாடுபடுறவனுக்கு பருவமே கிடையாது. அவனுக்கு ஒரு செயற்கையான மானம் உருவாக்கணும் அவசியம் கிடையாது. அவன் சும்மா ஒரு வெட்டித்தனமான மானத்தை பார்க்கக்கூடாது, மடி இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. எவ்வளவோ விஷயங்களை சொல்லப்பட்டோம். நம்ம பாருங்கள், இன்றைக்கி நம்ம சமூகத்தில் வந்து குடும்பங்கிற அமைப்பு கெட்டு போயிடுமோ இழந்து போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அவர் சொல்கிறார், அந்த பதிவில் ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது ஐரோப்பியர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இல்லறம்ங்கிற ஒரு மனை பிரிவில் வந்து அவன் சம்சார பிரிவில் வந்து தோல்வி பெற்றதாலேயே நிறைய பேர் மனநோய் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வெள்ளைக்காரங்களாம் சொல்லிக்குவானுங்க, அந்த கல்யாணம் பண்ணி மனைவிட்ட சொல்லிக்குவாடான், உன்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளோட சண்டையிட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்றாராம். அப்போ என்ன அர்த்தம், இவனும் பல கணவனை பார்த்துட்டா, இவனும் பல மனைவியை பார்த்துட்டான். இப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க அங்கே ஐரோப்பாவில். அப்படி தாங்க வெள்ளைக்காரங்களாம் இருக்கிறாங்க சொல்கிறார். அது வேடிக்கையாக சொல்லுவாங்களாம். அப்போ என்னென்னா, நாம் என்ன பண்ணிட்டோம், வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளில் இல்லறங்கிற ஒரு தன்மையில் அதுக்குள்ளே பயணப்படும் போது ஒரே ஒரு இல்லறத்தை 2 கண்களும் கணவன் மனைவி, ஒரு குடும்பங்கிற அந்த பறவைக்கு ஒரு கணவன் மனைவியும் 2 சிறகுகள். இப்படி தான் நம்ம வாழணும். குடும்பங்கிற ஒரு கோவில். அதனால தான் கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு, அதில் ஒரு சரணம் ரொம்ப பிரபலமான சரணம். மற்ற சரணம் நான் சொல்லியிருப்பேன், இந்த சரணம் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அந்த சரணம் சொல்லுவார்,
பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம். பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம். அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம், அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம். நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம், நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாழ வாங்கலாம். அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது. பாருங்க, அங்க கூட அந்த குடும்பத்துக்கு கூட அந்த அன்பின் மையம் தான் முதலாக வைக்கிறார் கண்ணதாசன். ரொம்ப அற்புதமான பாட்டு அது. என்னன்னா, நாம் நமக்கு முன்னால் சொல்லி போனவங்களை நம்ம நினச்சி கூட பார்க்கறது கிடையாது, அதை யோசிச்சு கூட பார்க்கறது கிடையாது. பாட்டு காதலை வாங்குற போயிடுறோம். எனக்கு கீழே சுகுமார்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் ஈபியில் ஒர்க் பண்ணி அவர் இப்போ பென்ஷன் வாங்குறாரு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் சொன்னார் ஒரு நாள் இந்த பாட்டை பற்றி பேசும்போது சொன்னார், அந்த நண்பர் சொன்னார் என்கிட்ட, அதாவது அவருடைய காலத்தில் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் முதல்ல பிரேயரில் இந்த பாட்டு தான் போடுவாங்களாம், கண்ணதாசன் பாட்டை. ஒரு ஆனந்த அலை ஏதோ அலைகள்னு நினைக்கிறாரு, அன்பின் அலைகள்னு நினைக்கிற அந்த படத்து பேர். அது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்ட கூட நான் முதல்ல கேட்கும்போது அப்படியே எனக்கு அந்த அன்பே இவ்வளோ விரிவாக, இவ்வளோ சுருக்கமாக, இவ்வளோ அன்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட நான் ஏன் நான் முதல்ல சொல்லி காட்டேன்னா, அவரே சொல்லுவார், அடங்கொப்புரான சத்தியமா நான் காவல்காரேன்னு பாட்டிருக்கான். அந்த படம் 1967 அந்த படம் காவல்காரன். நீங்கள் அப்படியே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதோ போலீஸ்காரன் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆனால் அந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு, ஒரு நல்ல மனைவிக்கு கணவன் தான் காவல்காரன். அவர் சொல்கிறார் கடைசியில் ஆலங்குடி சோமன் அற்புதமான பாட்டு எழுதினவர் அவர். அன்னை முதற்காவல், தந்தை மறுகாவல், ஆரம்ப காவலடியோ சொல்கிறார். அன்னை முதற்காவல், தந்தை மறுகாவல், ஆரம்ப காவலடி. என் உள்ளம் கவர்ந்தாலும் இல்லம் புகுந்தாலும் நான் தான் காவலடி, என்றும் நான் தான் காவலடி. நான் சொன்ன பார்த்தீங்களா, பெண் என்றாலே பேணப்பட வேண்டியவள், பாதுகாக்கப்பட வேண்டியவள், இன்னும் சொல்ல போனால் பூஜிக்கப்பட வேண்டியவள். இதையெல்லாம் பெண்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே இல்லைங்க. அதனால தான் இந்த பெண்களுக்கு இவ்வளோ நம்ம கொடுமை வழங்க. பெண்கள் உண்மையாக சொல்ல போனால் எந்த வீட்டில், நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அந்த வீட்டில் கஷ்டமே வராது. எப்படிப்பட்ட வறுமை சூழலில் கூட அந்த வீட்டில் கஷ்டம் வராது. பெண்மை மதிக்கப்பட மட்டும் இல்லை, போற்றப்பட வேண்டியவள். அதுதான் சொல்கிறேன். அதுதான் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும், முதல் மனைவி பேர் தங்கமணி. மிகவும் கடினமான சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையை நான் படித்து தான் நானே என்னுடைய கடினமான சூழ்நிலையெல்லாம் நான் அப்படியே நான் அமைதியாகிட்டேன். அவர் சொல்கிறாரு, 1942 2ஆம் மனைவி, முதல் மனைவி கூட அவங்க இறந்ததை கூட பார்க்க முடியாது தங்கமணியை. அவர் அற்புதமான அதை படிக்கிற போதெல்லாம் நான் அழுதுருக்கிறேன். அவருடைய நானியன் பிறந்த பகுதின்னு சொல்லியிருக்கிறார். அது பல இடங்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல் 1942 வெள்ளையனை வெளியேறி இயக்கம் நடக்கும்போது அவர் அந்த சதானந்த வந்தியை கேரளாவிலேருந்து கல்யாணம் பண்ணி கொண்டு வரார். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் 147ங்கிற ஒரு எண்ணூரில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய வீடு. அவர் குடும்பம் தெரியும் உங்களுக்கு, சக்கரபாணியாவுக்கு கல்யாணமாகி அவங்க 2வது மனைவி, சின்ன சின்ன குழந்தைங்க, அம்மா சத்யா அம்மா, இவங்கெல்லாம் இருக்கிற போது அந்த அம்மாவுக்கு அந்த சதானந்தவதி அம்முன்னு தான் கூப்பிடுவாராம் எம்ஜிஆர் அவர்கள். அதாவது தங்கமணி அம்மா மாதிரியே இருக்குமா அது. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த கடினமான காலத்தில் வேலை இல்லை, சின்ன சின்ன வேலைகள் தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இவர் போய் கேட்கும்போது முதல் முன்பணம் வருது பாருங்கள், அந்த முன்பணத்தை வச்சு தான் ஓட்டு வர அடிக்கடி எழுதுறாருங்க. என்ன செய்வது, வழக்கம் போல் கடன் வாங்குவதுன்றார். குடும்பம் பாருங்கள், குடும்பம் நடத்துகிறாரு, அண்ணன் எல்லாம் கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு முடிச்சலான்னு கிடையாது. பாருங்கள், அங்கே சதானந்தவதி அம்மாவை கல்யாணம் பண்ணி வந்துடுறாரு. வந்துட்டு உடனே இங்கே பார்த்தா பாருங்கள், ரொம்ப வேலை இல்லாத நேரம், ரொம்ப கடுமையான வறுமை. அப்போ சொல்கிறார், பெரிய நகைகள் கூட நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, சின்ன நகைகள் தான் இருந்தது. அந்த நகைகள்லாம் கூட மார்வாடி கடையில் வச்சுருவாங்க. வச்சு ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் சதானந்தவதி ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. அப்போ பலவீனமாக இருக்கும்போது அம்மா என்ன சொன்னாங்க, ரொம்ப பலவீனமாக இருக்காங்கடா, சதானந்தவதி கொண்டு போய் ஒரு ஊசி போட்டு வாடான்னு சொல்லிட்டு கொண்டு போய் நாங்களும் ஒரு பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்க பலம் பெறணும்னு ஊசி போட்டால் அந்த ஊசியே அது எமனாயிடுச்சு. ஏன்னா கருவுற்று இருந்தா சதானந்தவதி, அது தெரியாமல் எங்களுக்கு சொன்ன அசிங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமலே இருந்திருக்கிறா. ஒருவேளை வறுமையை நினச்சி கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டா, சொல்லலை. அதுவே அது கேடாக மாறி போய் கடைசியில் இன்னும் அந்த கரு இருக்கிற நேரத்தில் அந்த கரு கலைஞ்சி போச்சு. அப்போ அதுக்காக கொண்டு போய் காட்டும்போது பார்க்கும்போது தெரியுது அவளுக்கு காசு நோய். அந்த காலத்துலலாம் ரொம்ப கடுமையான நோய் காசு நோய். அந்த காசு நோய் இருக்கிறவங்ககிட்ட கூட பேசக்கூடாது, வரக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை.
அந்த 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 நிலைமையில் கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை படிக்கணும். அந்த 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 படித்தாதான் தெரியும். அவர் எழுதியிருக்கிற அந்த அனுபவங்களெல்லாம் படிக்கும்போது ஒரு மனைவியை எப்படி நடத்தணும், அதை போல் அந்த மனைவியை வந்து எப்படி தாங்கினார், அவர் எப்படி வந்து அந்த இல்லாத சூழ்நிலையும் பண்ணார், அண்ணன் எப்படி பேசினார், அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு குடும்பத்தினுடைய அன்பு பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் உடனே காசு தெரிஞ்சு போச்சு. காசு நோய் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து அந்த கருவு வேறு அந்த கலைஞ்ச கருவை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கக்கூடிய ஒரு கட்டி இருந்தது வயிற்றில். அதுக்கு அந்த காசு நோய்க்காக ஊசி போடும்போது எவ்வளோ வலி கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது தனியாக சொல்லிக்கலாம், ஒரு பதிவு கொடுத்துக்கலாம். நான் சொல்ல வந்தது, அப்போ என்ன ஆகிட்டாங்க, இவங்க பலவீனமாயிட்டாங்க. அந்த அந்த கருவு கலைஞ்ச பிறகு பலவீனமாயிட்டாங்க. இங்கேயா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இல்லை, சரியான உணவு சாப்பிட முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் அடிக்கடி கொண்டு போய் அவங்களுடைய கேரளாவில் அவங்க அம்மா வீட்டில் விட்டு வர்றாரு. அப்படி விட்டு வரும்போது நல்லா கவனிங்க, அப்படி விட்டு வரும்போது ஒரு முறை நீ நல்லா இருந்தால் வந்தால் போதுன்ற மாதிரி விட்டுட்டு வந்துடுறாரு. வந்த உடனே அண்ணன் கேட்குறாரு, சக்கரபாணி அண்ணன் கேட்குறாரு, ஏடா என்னடா நீ அம்முவை விட்டு வந்துடுற, என்னடா ஏன்னா போய் கூட்டு வரல, என்ன வரதுக்கு அவள் பிடிக்கலையா, வாழ்றதுக்கு பிடிக்கலையான்னு எம்ஜிஆர்ட்ட கேட்குறாரு. இல்லைண்ணா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு பலவீனமாக இருக்கு, இல்லைண்ணா அதுக்காக அவள் உடம்பு பலமாகட்டுன்னு விட்டுருக்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அது வர்றா, நீ போய் அம்முவை கூட்டு வரையா, இல்லை உங்கள் அண்ணி நான் அவங்க அம்மா விட்டுட்டோமாடான்னு கேட்குறாரு. இந்த அன்பை பாருங்கள், சகோதர பாசம். நான் எம்ஜி சக்கரபாணிக்கும் திரு எம்ஜிஆருக்கும் எவ்வளவோ சகோதரத்துவமான பாசம், உண்மையான பாசம் நான் தனியாக பல பதிவு சொல்லலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என் தம்பி எம்ஜிஆர்னு ராணியில் தொடர் எழுதினார். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அவர்களே அது எழுதியிருக்கிறார் நிறைய அவரை பற்றி. அதை நான் அதை அது தனியாக கொடுக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்கள், போய் கூட்டு வாடான்னு சொல்லலை, நீ கூட்டு வரியா, இல்லை உங்கள் அண்ணி, அது ரெண்டாவது மனைவி, முதல் மனைவி இறந்துடுறாங்க சக்கரபாணி ஐயாவுக்கு, நீ கூட்டு வரையா, இல்லை அண்ணி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே நான் கூட்டு வரேன்னு சொல்லி கூட்டு வராரு. கூட்டு வந்தால் இங்கே பாருங்கள், முன்னை விட பலவீனமாக இருக்கிறாரு. பார்த்த உடனே திரு சக்கரபாணி திரும்பி கூட்டு வராங்க. டேய் ஏண்டா அதை வந்து அதை கொழுக்க வைக்கிறதுக்காக கூட்டு போனியா, இல்லை அவங்க கொள்றதுக்காக வந்து அவங்க கூட்டு போனேன், அங்கே இருந்தாலடா அவ, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறாரு அவர். அதுக்கப்புறம் அந்த நோய்களெல்லாம் பண்ணும்போது அந்த நோய்களுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பார்த்தாரு, அதெல்லாம் ஒரு தனி கதை. வாசுதேவராவ்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அந்த வாசுதேவராவ் வந்து அவர் மூலமாக தான் அந்த அந்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறார். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நான் இங்கே சொல்ல வந்த ஒரே விஷயந்தான். ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த பாருங்கள், அந்த குடும்பம் எவ்வளோ இருந்திருக்கு பாருங்கள். இந்த நோயெல்லாம் இருக்கிற போது ஒரு தடவை அந்த வீட்டில், அதுவே சின்ன ரூம், அப்போ அம்மாவும் அந்த அம்மா சதானந்தவதியுடைய அம்மா வந்திருக்கிறாங்க. எதேச்சியாக ரெண்டு பேரும், அதாவது சத்யபாமா அம்மாவும் அவங்க பேசியிருக்கிறாங்க. பேசும்போது சத்யபாமா அம்மா சொல்லியிருக்காங்க, இவங்க சாதாரணமாக பேசுகிற போது இந்த மாதிரி இவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இவளுக்கு கொஞ்சம் இதோ நோய் இவ்வளோ பலவீனமாக இருக்கான்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் முதல்ல அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிற விஷயத்தை மறைச்சிட்டிங்க, நீங்கள் மறைச்சிட்டு தானே எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த அம்மா சதானந்தி அம்மா கேட்டாங்களாம். ஒன்று அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லையே நாங்கள் முதல்ல போல் பொண்ணு கேட்கும்போதே சொன்னோமே இந்த மாதிரி வந்து சொல்லி, என் பையனுக்கு பிடிச்சிருந்ததால் தான் உன் பொண்ணை நான் கட்டினேன், இல்லைனா நான் ஏன் கட்டுறேன், அவனை எத்தனை பேர் பொண்ணு கொடுக்க வந்தாங்கன்னு இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி மறைச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணதால், இது பாருங்க, ஒருவேளை உங்கள் இந்த கல்யாணத்தை இப்போ என் பொண்ணுடைய கணவன் வந்தா இருக்க உங்கள் பையன் இருக்கானே, ஒருவேளை மாண்டு போனால் கூட, சிரிச்சுனே சொன்னாங்களா தமாஷா, மாண்டு போனால் கூட என் பொண்ணு வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு வேடிக்கையாகவும் நகைச்சுவையாக சொன்னதாக சொல்கிறார், எம்ஜிஆர் குறிப்பிடுறாரு. அப்போ என்ன, அந்த கேரளாவில் அந்த மறுமணத்துக்கு அப்போல்லாம் சமூகம் அங்கீகரிச்சு தான் அந்த மாதிரி கூட இவங்க சொன்னதால் உடனே சட்டு இந்த அம்மா கோவம் வந்துச்சான் சத்யபாமா அம்மாவுக்கு. இன்னும் அப்படி சொல்கிற, இதுவார் என் பையன் நல்லா சம்பாதிப்பான், அவன் கை நிறைய சம்பாதிச்சு உன் பொண்ணுக்கு நோய் வந்துச்சு வச்சுக்கோ, அந்த நோய்க்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு அப்படி செலவு பண்ணி அந்த என் பையன் பண்ணுவான், அவனை யார் நினச்சேன்னு சொல்லிட்டு சாப மாதிரி இவங்க கொடுத்துட்டாங்களாம். பெரிய பிரச்சனையான ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, சதானந்தவதி அம்மாவும் எம்ஜிஆர் போய் தனித்தனியாக ரெண்டு பேரையும் பிரித்து வந்து அம்மா கிட்ட வந்து சத்தம் போட்டாரான், ஏமா இப்படி பேசுகிறீங்க நீங்கள், நான்டா பேசுனேன் அப்படின்னு. ஒன்று அவங்க பேசுகிறது இவங்க எம்ஜிஆர் கேட்டுச்சான். அந்த சதானந்தி, நீ பேசலாமாம்மா, அம்மா நீ பேசலாமா அப்படின்னு கேட்டுச்சான் சதானந்தவதி அம்மா. அதுக்கு நான் எப்படி பேசுனேன், பின்ன சொல்கிறேன் அவர் செத்து போய்ட்டான்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அவங்க மட்டும் சொல்லலாமா நோய் வந்தேன்னு சொல்லி அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் அந்த சதானந்தி அம்மா. உடனே இங்கே எம்ஜிஆர் கேட்டாரா, நீ சொல்லலாமாம்மா இந்த மாதிரி நோய் வரலான்னு சொல்லி. நான் அப்படியேடா சொன்னேன், நான் அந்த அம்மாவுக்கு தான்டா நோய்னு சொன்னேன், ஐயோ நான் வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்கிறேன், சதானந்தி கூப்பிட்றா பேசணும்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் அந்த நிலையிலே கூட மறுபடியும் சதானந்தி கூப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறாங்களாம். பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் நடந்த பிறகு பெருசாக ஆகாமல் ரெண்டு பேருமே ஒத்துழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் முடிக்கிறாரு, சதானந்தி கிட்ட வந்து நான் பேசின உடனே அதுக்கப்புறம் சதானந்தி என்ன தேவை பண்ணுது, அவங்க அம்மாவை வந்து சொல்கிறாங்க, நீ நம்ம போகலாம் நம்ம ஊருக்கு சொன்னால், ஏன் வரணும், நான் வாழத்துக்கு விட்டுருக்கியா, இல்லை என்னை வாழக்கூடாதுன்னு நினச்சி விட்டுருக்கியா,
நீ வேணா நீ கிளம்பு, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்பு அப்படின்னு சதானந்தவதியே வந்து அம்மாவை வந்து போக சொல்லிடுச்சான். அப்போ அந்த அம்மா வந்து ஊருக்கு போகாமல் அவருடைய புள்ள வந்து போலீஸ்காரனாக இருக்கானா, அந்த போலீஸ்காரனோட வீட்டில் போய் தங்கிச்சான். இதற்கு குறிப்பிட்டார் எம்ஜிஆர். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட நாங்கள் வந்து அந்த கணவன் மனைவி வறுமையான நிலைமை, வேலையில்லாத நிலைமை, ஒரு சிறிய வீடு, அந்த அம்மாவை கேலி பண்ணிச்சான். வந்த உடனே சதானந்தியுடைய அம்மா இங்கே வந்து காலார வந்து நீட்ட முடியல, உடம்பார வந்து படுக்க முடியல, என்ன இது இங்கே இதில் வந்து பண்ணிட்டு இருக்கிறோன்றலாம் கேலி பண்ணுதான். இப்படிப்பட்ட கேலி பண்ண அந்த அம்மா 1942லேருந்து 1962 வரைக்கும் தாங்கியிருக்கிறார் பாருங்கள் எம்ஜிஆர். அவர் சொல்லுவாங்க, அவர் அழுதது ஒரு 4 நேரங்கள் தான் அழுதுன்னு சொல்லுவாங்க. 1953 சத்யபாமா அம்மா இறந்துடுறாங்க, தெரியும் தாய்ப்பாசத்தை பற்றி. அப்போ தேம்பி இறந்தாராம். அதுக்கப்புறம் 1962 சதானந்தவதி இறக்குற போது அவர் அழுதாராம். ஆனால் அப்போ அந்த நிலைமை நல்லா இருக்கிறாரு, பணமெல்லாம் இருக்குது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வைத்தியத்துக்கு கூட பணம் இல்லாமல் தவிச்சாரு பாருங்க. அதை நினச்சி என் மனைவி ஆரம்பத்திலே காப்பாற்ற முடியலேன்னு அதிலேயே அழுதாராம். அப்படி தேம்பி சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றவங்களாம் போய் அவரோட நிறைய பண்ணாங்கன்றது அதுக்கு வேறு பதிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் 3வது எங்கே தெரியுமா அவர் அழுதாராம்? உங்களுக்கு தெரியும், அண்ணா அழும்போது தலையில் அடிச்சுக்கிட்டே அழுவார். அதே மாதிரி சக்கரபாணி அண்ணா இருக்கும்போது தேம்பி எழுதாராம். சக்கரபாணி அண்ணா எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருந்தால் கூட எப்படிலாம் அவங்க வாழ்ந்தாங்க, எப்படிலாம் அந்த அன்பு இருந்தது. அந்த அன்பினுடைய மையம், நான் இதைத்தான் சொல்ல வரேன். ஒரு அன்பினுடைய மையம் மட்டும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சு போச்சுன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, உங்கள் சமூகம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பறந்த இந்த உலகத்தோட எங்கே எல்லாமே நீங்கள் சரியாக தான் இருப்பீங்க. சரியான சூழல் தான் உங்களுக்கு அமையும். அதனால தான் கலித்தொகையில் சொல்லுவாங்க, ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு 4 வரி வரும். உளனால் ஒரோ ஒக்கை, நல்லா பாருங்கள், தம்முள் தழி ஒரோ ஒக்கை ஒன்றன் கூறு ஆடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கைன்னு கலித்தொகையில் அற்புதமான ஒரு 4 வரி வரும். அதாவது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் 2 கை இல்லை, ஒரே கை தான் இருக்குது. அந்த ஒரே கையிலேயே தழுவினா கூட அந்த ஒரே கையில் கூட அந்த ஆடையை வந்து அவங்க பண்ணினா கூட, ஒரு கையில் 2 கையில் ஒரு கை தான் இருக்குதுன்னா கூட அந்த ஒரு கையிலேயே ஆடை உடுப்பதும் அந்த ஒரு கையிலேயே தழுவதும் இருக்கிறதே, அது யாருக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமையும் தெரியுமா? ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அப்படின்னு கலித்தொகையில் முடிப்பார். அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. அற்புதமான பாட்டு அது. அன்புமணி வழங்கும், எது? அன்புமணி வழங்கும். மணின்னா என்ன? வைரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மணின்னா என்ன? தங்கம்னு அர்த்தம் இருக்குது. அந்த அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. இந்த குடும்பத்தினுடைய நிலையை நம்ம நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, தனக்கு மட்டும் இல்லை, மையமானது அன்பின் மையம் சொல்லி இந்த வாழ்க்கை திறவுகோலை இதோடு நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி, இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.